இந்த ஆண்டுக்கான முதல் சட்டமன்ற கூட்டத்தொடர் ஆளுநர் உரையோடு தொடங்கும் என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் 4வது முறையாக ஆளுநர் தன்னுடைய உரையை வாசிக்காமல் புறக்கணித்து வெளியேறியிருக்கிறார். அது குறித்த அண்மை செய்திகளை நாம் பார்க்கக்கூடிய நிலையில் இது குறித்து பேசுவதற்காக பத்திரிகையாளர் பிரியன் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். அவரிடம் பேசலாம். சார், 13 குற்றச்சாட்டுகளை முன்வச்சு ஆளுநர் தன்னுடைய உரையை வாசிக்காம வெளியேறியிருக்கிறாரு. ஆளுநர் வெறியில் இருப்பதை நீங்க எப்படி பாக்குறீங்க? அதாவது ஒரு சின்ன திருத்தம். அதாவது ஆளுநர் வெளியேறிய பின்புதான் அந்த 13 குற்றச்சாட்டுகளும் ராஜ்பவன்லேருந்து, அதாவது லோக்பவன்லேருந்து வெளியில விட்டுருக்காங்க, பிரசிடென்ட்டா வெளியில விட்டுருக்காங்க. அதனால அவர் அந்த குற்றச்சாட்டுகளை அவையில சொல்லிட்டு அவர் போகல ஆக்சுவலா. அப்போ இதுலேருந்து நமக்கு தெரிய வர விஷயம் என்னன்னா, அந்த மாதிரியான ஒரு குற்றச்சாட்டுகளை ஏற்கனவே ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் வெளிநடப்பு செய்யறதுன்னு ஒரு முடிவோடு அவர் வந்திருக்காரு ஆளுநர் தான் நமக்கு நல்ல உள்ளங்கி நெல்லிக்கனி மாதிரி தெரியறதை நம்ம பார்க்குறோம். நம்ம 22ஆம் வருஷத்துலேருந்து தொடர்ந்து கவர்னர் இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காரு. 23ஆம் வருஷம் அண்ணா பேர்லாம் இருக்கக்கூடாதுன்னு சொன்னாரு, அம்பேத்கர் பேர் கூட இருக்கக்கூடாதுன்னு சொன்னாரு, உரையை புறக்கணிச்சாரு. 24லயும் அதே மாதிரி நடந்தது. இப்போ 25 இப்போ அதே மாதிரி பண்ணியிருக்காரு. அவருடைய நோக்கம் என்னன்னா தமிழ்த்தாய் வாழ்த்துக்கு அப்புறம் தேசிய கீதம் பாடணும் அப்படின்றார். தமிழ்நாட்டோட சட்டசபை மரபுபடி பார்த்தீங்கன்னா முதல்ல தமிழ்த்தாய் வாழ்த்து, அப்புறம் கடைசியில தான் தேசிய கீதம் முடிச்ச பிறகுதான், உரை முடிச்ச பிறகுதான் தேசிய கீதம் பாடுவாங்க. அதனால சபாநாயகர் சொல்லியிருக்காரு, தமிழ்நாடு சட்டசபை மரபுப்படி நாங்கள் அது பண்ண முடியாதுன்னு போன வருஷம் சொன்ன மாதிரி தான் இந்த வருஷம் சொல்லியிருக்காரு. ஸோ அதை எதிர்பார்த்து வந்த கவர்னர் இதுதான் ஒரு வாய்ப்பாக எடுத்துக்கொண்டு அவர் வெளிநடப்பு செஞ்சிருக்கார். அது ஆச்சரியம் கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம் இல்லை. இது தமிழ்நாடு அரசுக்கு கூட இது தெரியும், நிச்சயமாக ஒரு வெளிநடப்பு செய்ய போறாருன்றது தெரிஞ்ச விஷயம் தான். அதனால வெளிநடப்பு செஞ்சிருக்கார். அது வெளிநடப்பு செஞ்சது கூட ஆச்சரியம் இல்லை. அவர் வெளியில போயிட்டு அந்த 12 குற்றச்சாட்டுகளோ 13 குற்றச்சாட்டுகளோ ஒரு லிஸ்ட் மாதிரி போட்டு அனுப்பிச்சிருக்காரு இல்லையா, அதுதான் ஆச்சரியமான விஷயம். ஏன்னா ஒரு கவர்னர் ஒரு கூட்டாட்சியில ஒரு பெடரல் செட்டப்ல ஒரு கவர்னர் மாநில அரசு கிட்ட எல்லா விதமான இன்ஃபர்மேஷனும் கேட்டு வாங்குறதுக்கான உரிமைகள் இருக்கு. 12 லட்சம் கோடி ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வந்திருக்கு அப்படின்னு தமிழ்நாடு கவர்மெண்ட் சொன்னா அதுல எவ்வளவு மெட்டீரியலைஸ் ஆயிடுச்சு, எவ்வளவு ஃபேக்டரிஸ் திறந்திருக்காங்க, எவ்வளவு இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வந்திருக்குலாம் கேட்கறதுக்கான உரிமை கவர்னருக்கு இருக்கு. அந்த அமைச்சரை கூப்பிட்டு கேட்கலாம். அது மாதிரி பல விஷயங்கள் அவர் சொல்றாரு. இது மாதிரி தற்கொலை பண்றவங்களோட எண்ணிக்கை அதிகமா இருக்குன்னு சொல்றாரு. அப்புறம் கல்வி நிறுவனங்கள்ல அப்பாயின்மெண்ட்ஸ் போடல, ஃபேக்கல்டி ஆசிரியர்கள் அப்பாயின்மெண்ட்லாம். அதுக்கு யார் காரணம்? அப்ப துணைவேந்தர் நியமனத்துல நீங்க எதேச்சியா இருந்தாலும் காரணம். ஸோ அந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்கு. அதாவது 13 குற்றச்சாட்டுகளும் பாத்தீங்கன்னா ஒரு எதிர்கட்சி தலைவர் என்ன சொல்வாரோ அதெல்லாம் சொல்லிட்டு ஒரு கவர்னர் போறாருன்னா, இதே உத்தரப்பிரதேச சட்டசபையிலயோ இல்ல மத்திய பிரதேச சட்டசபையிலயோ இல்ல ராஜஸ்தான் சட்டசபையிலயோ இந்த மாதிரி ஒரு கவர்னர் போக முடியுமா? எழுதி கொடுத்ததை படிச்சுட்டு தானே போறாங்க. அங்கெல்லாம் தற்கொலையே நடக்கலையா? அங்கெல்லாம் ஸ்ட்ரைக்கே நடக்கலையா? அப்போ இந்த கவர்னர் ஏதோ ஒரு உள்நோக்கத்தோடு செய்யறாரு. அப்போ அது மத்திய அரசோடைய பிரதிநிதியா இருக்கிற கவர்னர் மத்திய அரசோட விருப்பத்தை நிறைவேற்றதான் நம்ம பாக்குறோம். அவர் ஒண்ணு பண்ணலாம் பெட்டர். இந்த வருஷம் எம்எல்ஏ எலெக்ஷன்ஸ்ல போட்டி போட்டு தமிழ்நாட்டு சட்டசபையிலாம் எதிர்கட்சி தலைவர் ஆகிறதுக்கான வாய்ப்பு அவருக்கு இருக்கு. அதை அவர் பண்றது பெட்டர்னு என்னோட கருத்து. சார், அவர் வெளியேறி இருக்கிறது ஒரு பக்கம் கவனிக்க வேண்டிய விஷயம் அப்படின்னாலுமே கூட அவர் சொல்லியிருக்கக்கூடிய 13 குற்றச்சாட்டுகள்ல மக்கள் பிரச்சனை எதுவுமே இதுல குறிப்பிடப்படலை அப்படிங்கிற விஷயங்களை அவர் குறிப்பிட்டிருக்கிறார். 13 பாயிண்ட்ஸை நீங்க எப்படி பாக்குறீங்க சார்? இதுல அந்த 13 பாயிண்ட்ஸை பற்றியும் ஒரு கவர்மெண்டோட பேசுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. ஒவ்வொரு குற்றச்சாட்டையும் பற்றி அவர் கேட்கலாம். அவருக்கான உரிமைகளுக்கு அரசியல் சட்டம் ஒரு இடம் கொடுத்திருக்கு. அதை பத்தி எந்த விதமான வெரிஃபிகேஷன், ஆனா அதை இந்த நேரத்தில் பயன்படுத்துவதற்கான காரணங்கள் ஏன்? குற்றச்சாட்டுகள் மட்டும் வீசியது எந்த விதத்தில் நியாயம்? அதனால இந்த நிலைப்பாட்டை கவர்னர் மேற்கொண்டது என்பது ஒரு உள்நோக்கத்தோடு கூடிய ஒரு நிலைப்பாடு என்பது என் கருத்து. நன்றி திரு பிரியன். இணைப்பில் உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு நன்றி.